வந்து உங்க படங்கள்ல அதுவும் இந்த ட்ரைலர்ல மோகன்ஜியோட தாக்கம் அதிகமா இருக்கான்னு தெரியல. அந்த கேரக்டர் வந்து மென்ஷன் பண்றீங்க. தீபாவோட கேரக்டர் இருக்குல்ல. அந்த கேரக்டர போடுறீங்க. அதே கேரக்டர் வந்து வேற ஒரு படத்துல பார்த்துருக்கோம். திரௌபதின்னு ஒரு படத்துல வந்து எங்க புள்ளைங்கள வெட்டுனா வெட்டும், குத்துனா குத்தும்ன்ற மாரி நெறைய வசனங்கள், வீர வசனங்கள் பேசிட்டு அந்த திரௌபதி படத்துல ஒரு கேரக்டர் பார்த்தோம். அப்படியே கட் பண்ணா இதுல அந்த கேரக்டர பார்க்குற மாரியே ஒரு சாயல் ஒண்ணு இருக்கு. ஸோ அவர்கிட்ட எதனா இன்புட் எதனா வாங்கிட்டீங்களா மோகன்ஜி கிட்ட? இப்படிலாம் இன்புட்லாம் கிடையாது. ஆக்சுவலா அ அ இப்படி பார்த்தோம்னா, அது வடமாவட்ட சத்திரியகுல வம்சம்னா அவங்க தான். அப்ப அதே டயலாக் தான் அவங்களும் பண்ணுவாங்க. தென் மாவட்ட சத்திரியகுல வம்சம்னா, அங்க இருக்க மண் சார்ந்தவங்க. அப்ப அதே டயலாக் அதே வீரத்தில தான் பேசுவாங்க. இது ஒரு மண் சார்ந்த விஷயம் தான் இது. இ இப்ப இங்கேயும் பொண்ண தொட்டாலும் மண்ண தொட்டாலும் வெட்ட தான் செய்வாங்க. எந்த எந்த ஊர்ல தொட்டாலும் வெட்ட தான் செய்வாங்க. அது அந்த டயலாக் அப்ப எந்த அவ்வளதான். ஊர்லயும் ஆதரிக்க மாட்டாங்க. பொண்ண லவ் பண்ணா ஆதரிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல அ இல்ல ஒன் தம்பி அது இல்ல. இவங்க வந்து சமாளிப்பாங்க. நீங்க ஒரு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் மாறியிருக்கு. பொருளாதாரம் இருந்தால் பண்ணலாம். விட்டுருவாங்க. நீ பொருளாதார ரீதியாவும் கஷ்டப்பட்டு ஒரு ஜாதி விட்டு ஜாதிய கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், ஒரு நட்பு வட்டாரமா இருக்கட்டும், எதுவுமே அவர் மெயின்டெயின் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. பொருளாதாரம் மட்டும் தான் அந்த ஜாதிய மாத்தும். ஒரு பெரிய ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியா பெருசாயிட்டாங்கன்னா, அவங்கள கொண்டாடுவாங்க. கரெக்ட்டா? இதே கீழே உள்ளவன் நல்ல ஜாதியாவே இருக்கட்டும். அவன பார்க்க ஒருத்தன் கூட வரமாட்டான். இங்க பொருளாதாரம் தான் இங்க வந்து நிர்ணயிக்குது. ஆனா அது கிடையாது. இப்போ ஒரு சார்ந்தத இப்போ இவருக்கு சாரு வந்து ஒரு இதுல இருக்காரு. அவரு சமுதாயத்துல உள்ளத படத்த சொல்ட்டாரு. அதே மாரி எல்லா டைரக்டரும் சொல்லிட்டு இருக்காங்க.